ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு ரசம் தாங்க செய்ய போகிறோம். பாருங்கள், வாழைத்தண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் அரைச்சி நல்லா ஜூஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு பூண்டு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ஒரு தக்காளியை துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கோம். இதை நம்ம மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் தாளிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க. வாங்க தாளிப்போம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதை ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கோங்க. பாருங்க, லைட்டாக வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம புளி கரைச்சி எடுத்துருக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 லெமன் சைஸில் நல்லா ஊற்றிட்டு, இது கூடவே மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு கொதி வரட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இது கூடவே நம்ம வாழைத்தண்டு ஜூஸை ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி ஒரு கிளறி விடுங்க. நல்லா கொதித்தோடனே ரசம் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள் ரசம். அவ்வளோதாங்க. கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தூவி விட்டு ரசத்தை இறக்கிட்டிங்கன்னா நல்லா ஹெல்த்தியான வாழைத்தண்டு ரசம் ரெடிங்க. வாழைத்தண்டு சாப்பிட பிடிக்காதவங்க ரசம் மாதிரி சாப்பிட்லாங்க.